ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். இன்னைக்கு இன்டர்நெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு போல. ஐ திங்க். Am I audible, Arun? கேக்குது சார். கேக்குது. Good. கேக்குது. இப்ப நம்ம செல்வராஜ்ன்ற தம்பதிகளை பாக்குறேன். Am I right? ஆமா, செல்வராஜ் சார். சித்ராமா இந்த வாரம் கோர்ஸ் முடிச்சா. அவ பொண்ணு பாரதி லாஸ்ட் இயர் எங்கிட்ட கோர்ஸ் பண்ணா. பெருங்குளத்தூர்ல இருக்கா சார் அவ. So most welcome, sir, to the family of Art of Living. We are very happy that we join you together. ரொம்ப சந்தோஷம் நீங்க வாழும் கலை குடும்பத்தில் ஒரு சேர்ந்தது. ரொம்ப சந்தோஷம். We belong to each other. சங்கச்சத்ரம். மறுபடியும் அதுதான் இப்ப செல்வராஜ் தம்பதிகளுக்கு வித் த பர்மிஷன் ஆஃப் அருண் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு, நம்ம கிரியா பண்றச்சே ஃபோக்கஸ் ஆன் யுவர் லங்ஸ். நம்ம கிரியா பண்றது நம்முடைய லங்ஸுக்கு தான் வேலை, நுரையீரலுக்கு தான் வேலை. அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மூச்சு எடுத்துடுங்க. உடம்ப ஆட்டி மூச்சு எடுக்காதீங்க. எதுக்குன்னு தப்பு சொல்ல மாட்டேன், ஆனா உடம்பு டயர்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு தெரியாம இருடா கிரியா பண்ண ஜோரா இருப்பேன்னு சொன்னாங்க, இப்போ உடம்பு டயர்டா இருக்கே அப்படின்ட்டு நீங்க தவறா நினைக்க கூடாது. நம்ம நுரையீரல் இயக்கிறது தான் நம்முடைய தலையாய கடமை. குருஜி சொல்லுவார், ஒரு மூக்கு கிட்ட ஒரு இறகு வச்சுட்டோம்னா அந்த இறகு கூட அசையக்கூடாது. ஆனா அந்த கடைசியில ஷார்ட் சைக்கிள் சேரிச்சு நமக்கும் தெரியாம உடம்பா. நுரையீரல் இயக்குவதனால் உடல் அசையலாம், ஆனால் உடலை அசைத்து நுரையீரலை இயக்க வேண்டாம். ஏன்னா நீங்க டயர்டா ஃபீல் பண்ணணும். அதுக்காக தட்ஸ் எ வே. அப்படியே சில டைம்ல மற்றவங்களை கூட அப்சர்வ் பண்ணுங்க, தப்பு இல்லை. இப்ப நம்ம டாக்டர் ஸ்ரீபிரியா, நம்ம பிரமீளா, சந்திரசேகரா, ஆறாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அசையாத ஒரு சிலை மாதிரி இருப்பாங்க. அவங்க தேர் டோட்டலி இன்க்ளூட். அப்ப என்ன ஆகுன்னு, நீங்க ஆழ்நிலைக்கு போகும், உங்களுக்கு தெரியாம ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு உங்க இதை எடுத்துட்டு போகும். நீங்க உடம்ப ஆட்டிக்கிட்டு கவனம் முழுக்க உங்க உடம்புல தான். தட்ஸ் எ சட்டில் substratum of the long kriya. I mean the Sudarshana kriya. Okay, fine. இப்போ நம்ம கதைக்கு வரலாம். To the knowledge point. திருமூலர் சொல்ற, அப்பா உனக்குன்னு வர்றது நிச்சயமா உனக்கு வரும், எதை பத்தியும் கவலைப்படாது. ரெண்டாவது, உனக்கு நீதான் நண்பன், உனக்கு நீதான் எதிரி. உனக்கு நீதான் நல்ல லாபத்தை கொண்டு வர முடியும், உனக்கு நீதான் நஷ்டத்தை கொண்டு வர முடியும். அந்த ஒரு அற்புதமான திருமூலர் திருமந்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம திருமந்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆகும். அற்புதமான திருமண திருமணம். தானே தனக்கு பகைவனும் நட்டான். நமக்கு நாம தான் நண்பர்கள், நமக்கு நாம தான் பகை. இது எப்படின்றப்ப யாரோ ஒருத்தர் நல்லது சொல்றாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சரி, அவர் சொல்றதுல என்ன இருக்கு முதல்ல கேட்கணும். இந்த லிசனிங் ஸ்கில்ஸ். ஒருத்தர் சொல்றது வரது மாதிரி நம்ம கபகபான்னு பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு. அப்ப அவர் சொல்ற ஒரு கருத்துல இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நாம நண்பர்களாக ஆகிடும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிறப்ப ஒரு அரிய வாய்ப்பை நாம் நழுவ விடுகிறோம், நமக்கு நாமே பகைவர்கள் ஆகிவிடுகிறோம். நன்றும் தீதும் பிறன் தரவாக. எப்படி கணியன் பூங்கொன்றனர், யாதும் ஊரே யாவரும் கேள்வி, நன்றும் தீதும் பிறன் தரவாக அப்படின்னு சொன்ன மாதிரி தனக்கு தானே பகைவனும் நட்டானும். நட்டானும்னா நட்பு, நண்பன். அதனால ஒருத்தர் சொல்றச்சு அந்த அனுபவங்களை கேட்டுக்கோங்க, முடிஞ்சே ஏத்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்லன்னு விட்டுடுங்க. உடனே அதை ரெஃப்யூட் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் வே ஷேரிங் த வியூஸ், இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். நம்ம ரியாக்ட் பண்றதுனால நம்முடைய உணர்வுகள் சஞ்சலம் அடைகின்றன. நம்ம கஷ்டப்பட்டு சுதர்ஷன கிரியா பண்ணி நம்முடைய பிராண சக்தி அதிகமாகும், அப்படியே ஜொலிப்போம். இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம இழக்க வச்ச அந்த சக்தியானது வீணாகிறது. இது நமக்கு தான் நல்லது. இத
பிராண சக்தியை தக்க வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் முதல். அடுத்தது தனக்குத்தானே மறுமையும் இம்மையும். இம்மை என்றால் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. மறுமை என்பது இறப்பிற்கு அப்பால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. இறப்பிற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் ஒரு விடை என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம். வீட லாக் பண்ணிட்டு எங்கேயோ கோயிலுக்கோ எங்கேயோ போறோம். வந்து திருப்பி வர்றச்ச நம்ம வீடு நம்ம சாவி தொலைச்சிடணும். அப்போ ஒரு நிமிஷம் உங்க மன நிலைமையை யோசிச்சுப்பார். தவிக்கும் மனசு. அடடா வீட்டுக்குள்ள எப்படிடா போறது, வேற சாவி எப்படி தேர்க்கிறது, யார்கிட்ட போய் கேட்கறது, ரெண்டு பூட்டை உடைக்கணுமா, கதவை உடைக்கணுமான்னு பலவிதமாக மனம் சஞ்சலப்படும். எப்போ அந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் இருக்கணும்னு நினைக்கிறச்சு. இதே நிலைதான் நம்முடைய இறுதி மூச்சு நம் உடலை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய ஜீவ ஆத்மா தவிக்கும். இத்தனை நாள் இருந்த விட்டு வெளியே போயிட்டோமே, உள்ள எப்படி போறதுன்னுட்டு அதுதான் முதல் 10 நாள் காரியங்கள் சொல்றது. அதான் பிரேத லோகம். ஃபர்ஸ்ட் 10 நாட்கள் நாம அந்த பிரேத லோகம் என்ற லெவல்ல. அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சது, மேல போற வழியை பாருங்க, நல்லது பண்ணுங்க, நீங்க ஆத்மா ஆயிட்டீங்க, கடவுள் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு குழந்தைங்க எல்லாம் சொல்லி 10 நாள் சுபம் அப்படின்னு பண்றச்சே, ஓ இப்ப இந்த வீட்டுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, உடலையும் எரிச்சாச்சு, உடலுக்குள்ள போகவும் முடியாது அந்த நிலையை வரச்சே, then you are being guided to the Pitruloka. When you go to the Pitruloka, you get one more unit of power. படிச்சு பாரு. அப்போ நீங்க ஒரு பிளெஸிங் நிலைக்கு போயிடுவீங்க. நீங்க உங்க குழந்தைங்களை பிளெஸ் பண்ண எல்லாருக்கும் நல்லது. That power you get when you enter the Pitruloka. ஆக தனக்கு தானே தனக்கு மறுமையும் இம்மையும். இதனுடைய தம்ப் ரூல் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒருவருக்குள்ள சந்தோஷத்தையும் விரிவாக்கத்தையும் கொண்டு வரணும். அதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் சுருங்க வச்சோம்னா அது நமக்கு நாமே சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி. ஆல்வேஸ் த எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். இது மறக்கவே மறக்காதீங்க. நம்முடைய எண்ணங்களானாலும் சரி, வார்த்தைகளானாலும் சரி, செயல்களானாலும் சரி, நம்மளால ஒருத்தருக்கு முடிவு வரலையா, கம்முன்னு இந்த இடத்த விட்டு வந்துருக்கும். ஜெய் குருதேவ், நீங்க பாட்டுக்கு சொல்லாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. நம்ம சொல்ற கருத்தை எடுத்துக்கிட்டா ஃபைன், இல்லக்கிட்ட அவங்கள வெறுப்பு காட்டாதீங்க. நமக்கு சம்மந்தம் இல்லை, அவருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கலாம், ஃபைன், வித்ரா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்முடைய பிராண சக்தி திறக்கு. இதுதான் மறுமையும் இம்மையும். இம்மை இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லதை நினைங்க, நல்லது சொல்லுங்க, நல்லது செய்யுங்க. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒருவருக்குள்ள மலர்ச்சியை ஏற்படுத்தும். மறுமைங்கிறது இந்த வீட்டை விட்டு, இந்த கூட்டை விட்டு போகும் பொழுது மறுபடியும் இந்த கூட்டுக்கு திரும்ப முடியாது. அப்போ தவிக்கும். அந்த தவிப்புல கூட you will get a guidance. எல்லாரும் நல்லது, எல்லாரும் நல்லது. அப்போ உங்க உடம்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு வேண்டியவங்க வருவாங்க, வேண்டாதவங்க வருவாங்க, ஏமாத்தினவங்க வருவாங்க, நல்லது செய்ய வருவாங்க. யார் மேலேயும் பகைமை பாராட்டாது. பகைமை பாராட்டக்கூடிய நிலை வரும். ஏன்னா உடம்பு மட்டும்தான் போயிருக்கு. உங்கள் மனம், புத்தி, சித்தம் 3 இன்டாக்ட் will be there. மனசு கடந்து தவிக்கும். உங்களுடைய சித்தமானது அப்படி இருந்துமே இப்படி இருந்துமே நினைக்கும். புத்தியானது எப்படியாவது இந்த உடம்புக்குள்ள போக முடியாதா, it will struggle. அதான் குருஜி says, at no point of time never ever attempt your suicide. இது போன வாரத்துல கூட குருஜி ஒரு 1 year நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆசிரம்ல ஒரு பெரிய சத்சங் நடக்கும், ஓப்பன் ஏர்ல. அவர் சத்சங்கில் உட்கார்ந்துட்டே இருந்துட்டு தூரம் இருக்கிற பொண்ணை கூப்பிடுறாரு. இதுல நீங்க பார்க்கணும், அந்த பொண்ணு எங்கேயோ மகாராஷ்டிராந்து வருது. அது நானாண்டு எல்லா கூட்டமும் சொல்லுது, ஆமா நீதான், உன்னதான் கூப்பிடுறாரு குருஜிங்கிறப்ப அவ வருவா. குருஜி அவளை கண்ணாமதான் திட்டுவார். உடைய மூளை இருக்கா, கடவுள் எப்பேற்பட்ட உடம்ப கொடுத்துருக்கிறார், இந்த உடம்புனால எவ்வளவு நல்லது செய்யலாம், வீட்டை துடைக்கலாம், ஒரு குழந்தைய எடுத்துட்டு போகலாம், ஒரு நல்லவ பேசலாம், நல்லது செய்யலாம், உனக்கு யார் சொன்னாங்க சூசைட் பண்ணிக்கணும்னு? அப்ப அந்த பொண்ணு ஓன்னு அழுவா. ஆமா, கடைசியா உங்களை பார்த்துட்டு போயிட்டு தற்கொலை பண்ணணும் தான் வந்தேன். எந்த காலத்துல எப்படி பண்ணாது. உன் உடம்ப உன்னுடைய வீட்டை விட்டு போற மாதிரி வீடு இல்ல கட்டி தவிர்ப்பேன். நெவர் எவர் அட்டெம்ப்ட் தி சூசைட். ஆல்வேஸ் டூ த பெஸ்ட் யூ கேன். உயிரே போறதா இருந்தாலும் உயிர் மூச்சு உனது கிடையாது.
தானா போற வரைக்கும் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பார்த்தா இந்த குழந்தைய நான் சொல்றது ஒரு நல்லதுக்கு தான் அனுப்பிச்சிடுவேன். இட் ஹஸ் ஹேப்பன். அதுக்காகத்தான் மறுமைங்கிறது நடந்துச்சு. ஆல்வேஸ் கீப் பிளெஸிங். எல்லாரும் நல்லா, எல்லாரும் நல்லா. ஏமாத்தினியா, சரி உன் வினை பையனை அனுபவிச்சுட்டு எனக்கு உனக்கு சம்மதமே கிடையாது. ஏமாத்தின பரவாயில்ல, நல்ல அப்படி மன்னிக்கக்கூடிய குணத்துக்கு வாங்க. மன்னிக்கிறது கூட காது, ஃபர்கிவ் இல்ல, ஃபர்கெட் இட். ஃபர்கெட் இட். ஃபர்கெட்டிங் இஸ் பெட்டர் தேன் ஃபர்கிவிங். ஃபர்கிவிங்கிறப்ப நீ ஏதோ பெரிய மேடையில் இருந்துட்டு அப்பான்னு சொல்ற மாதிரி. நெவர் நெவர். ஃபர்கெட் இட். இட் ஹேப்பன். இட்ஸ் ஓகே. சோ வாட் நெக்ஸ்ட்? அதுக்கு அடுத்தது, தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பான். நீங்கள் செய்த ஒவ்வொரு கர்ம வினைகளும் அதற்கேற்ற பலன்களை கொடுத்துத்தான் தீரும். சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா, காமிய கர்மா. அது ரமண பகவான் ரொம்ப அழகா சொல்வார். கர்த்தனது ஆணையார் கர்மம் பயன் தரல் உந்திப்பத, கர்மம் கடவுளோ உந்தி. அதனால கர்த்தனது ஆணையார் கர்மத்தை மேற்னவர் அந்த படைக்கும் மற்ற பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது, ஃப்ரீவில் கொடுக்குது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்சிருக்கேன், சந்தோஷமா இரு, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சு. இல்ல நான் எனது எனக்கு என்னுடைய ஈகோல் இருக்கச்சு, அதற்கான வினை பயன்களை நீ தான் தவித்தார். ஐயோ அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு பிரயோஜனமே கிடையாது. பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தானே வேணும். அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வாங்க பார்க்கணும். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆகும். இந்த தலைவனுங்கிறப்ப தட்ஸ் a liberation. You become God. கடவுள் எங்கேயும் தனியா இல்லை, நாம தான் கடவுள். நமக்குள்ள இருக்கக்கூடிய மாசுகள் குற்றங்கள் அனைத்தும் போயிடுத்துன சுயம் பிரகாச ஜோதியாய் நமக்குள், நம்மளுக்குள்ளே ஏதோ ஒண்ணு சொல்லும், எக்ஸலண்ட், வெரி குட், ரொம்ப அழகா இருக்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கப்பா, நீ நல்லா. அப்ப சாப்பாடு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டே சரி, ட்ரெஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டே சரி, நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பிரகாசமா, அது தான் இறை. அப்ப நீங்க நல்லா உணரலாம், நான் தான். இதற்கு பல 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 ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம்முடைய பரத கண்டத்தில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர், பூஜ்ய ராகவேந்திர சுவாமிகள், அருட்பிரகாச வள்ளலார் சொல்லிக்கிட்டே போன, பட்டினத்தார், ஆண்டாள் பிராட்டி, பத்ருஹரி மகாராஜா, இவர்கள் எல்லாமே வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாண கோலத்திலிருந்து தரதரான்னு எழுத்துட்டு யோ கிழவா எங்கன்னு எழுதிட்டு போற கிடையாது. ஆளாள் பட்டு அடிமை உள்ளேன் என்று உங்க தாத்தா எனக்கு சாசனம் எழுதி கொடுத்துருக்கிற, ஒழுங்கு மரியாதை என் பின்னாடி வா, பேசாதேங்க. சுந்தரமூர்த்தி பயங்கர கோபம், கல்யாண கோலத்துல இருக்கிற படுவாய், கல்யாணத்தை கெடுத்து ராஜா கிட்ட எடுத்துட்டு போறேன். ராஜா போற ராஜா கிட்ட, ஐயா நான் தாத்தா வயசாகி போச்சு, இவன் எரும மாடு மாதிரி இளைஞனா இருக்கா, இவங்க தாத்தா எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார், காலம் காலமாக என் பரம்பரை உங்களுக்கு ஆளாட்பட்டு உள்ளேன்ட்டு, சோ எனக்கு வேலை பண்ணனாவ நான் கூட்டுட்டு போறேம்மா. ராஜா சொல்ற, அப்ப நான் என்ன பண்றது, பாருங்க தாத்தா கையெழுத்துல வெரிஃபை பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் இஸ் ஒரிஜினல், ஐ ஹவ் நோ சாய்ஸ், நீ அவர் சொன்ன மாதிரி தான் கேட்கணும். சரி வந்து தொலைக்கிறேன், என்ன பண்ணணும் சொல்லு இப்ப. சரிட்டு கடகடான்னு சிவபெருமான் நடக்கிற தாத்தாவா ஒரு பின்னாடியே தன்னுடைய அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, தன்னுடைய மனைவியோட திருமண கோலத்துல பின்னாடியே ஓடுற, இந்த கிழவை என்ன பாடப்படுத்துறான்னு. இப்பதான் இல்லற வாழ்க்கையே ருசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த படுவோ எதையும் விட மாட்டேன், திட்டிகிட்டே போற. அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த சிவலிங்கத்தோட சுயஞ்சோதியா ஐக்கியமாயிடும். அப்பொழுதுதான் சொல்லுவார், சுந்தரமூர்த்தி என்னை தெரியவில்லையா. அப்போ சுந்தரமூர்த்தி, ஐயனே இதற்கு மிஞ்சது ஒண்ணு இருக்கும் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஐக்கியம், ஜோதி சுடராக எப்படி அருட்பிரகாச வள்ளலார் ஆண்டாள் பிராட்டி ஜோதி பிரகாசமாக சேர்ந்தார்கள். அது இந்த பரத கண்டத்துல மட்டும்தான் நடக்கும். படி நெரூர் பிரம்மேந்திரன், சதாசிவ பிரம்மேந்திரன். அதனால நமக்கு நாம தான் நம்ம வழி நடத்தணும். தலைவனும் ஆமே. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஐ மீ மை, நான் எனக்கு என்னுடைய என்னது அந்த முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அகம்பாவம் தான் அதிகமாகும்.
எனக்குன்னு இருக்கிறது தானான் விஷயம். எனக்கு இல்லாதது என் முயற்சிக்கு நமது நடவு. தானே தானே மே லிகாஹை தானே கானே வாலே கான். திருக்குறானில் மறக்க முடியாதது. இந்த உலகத்தில் ஒரு தானியம் படைக்கப்படுமானால் அது எந்த உயிரின் வாய்க்கு சேர வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அதை போல நம் வாழ்க்கை என்பது அன்பின் பார்ப்பாட்டு, அன்கண்டிஷனல் லவ். I never be judgmental about anything, 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 anything. இதெல்லாம் நீங்க அன்றாட வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால தானே தனக்கு பகைவனும் நட்டானும். நீங்க தான் உங்களுக்கு நண்பன், நீங்களாதான் உங்களுக்கு எதிரி. தானே தனக்கு மறுமையும் எம்மையும். இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது, அதற்கு அப்புறமா மறு உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதும் நம்ம கிட்டதான். தானே தான் செய்த வினை பயன் குறிப்பான். நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிராரப்த கர்மாக வரும் பொழுது இன்னைக்கு கீழே விழுந்து கை கால் உடையணும்னு இருக்கு. ஆனால் சத்குரு, குருவே நான் தப்பு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலையோ பண்ணிட்டேன், எனக்கு நல்வழி காட்டுங்கன்ட்டு பணிவு வர்றச்ச த கிரேஸ் வில் ஃப்ளோ. இறைவனுடைய கருணை வந்து தானாக கீழே விழுந்த கால் கை உடைகிறது ஒரு செராய்ப்போட போகும். இதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ட்டு மகாபாரதத்துல சொல்றது. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நேற்று எனக்கு முந்தின நாள் நடந்தது. ஒரு இன்ஜெக்ஷன், அதனுடைய வயல் அந்த கிளாஸ் பாட்டில் இருக்கும், அது மாதிரி தட்டி எடுத்துடணும். ஆரோக்கியம் சார் தெரியும், டாக்டர் ஸ்ரீபிரியாவுக்கு தெரியும். அதை தட்டணும். தட்டி பிக்குன்னு அந்த சில்லு உடைஞ்சிடும். அது ஏன் இருக்குன்னு தெரியல எனக்கு. டாக்டர் ஸ்ரீபிரியா தான் சொல்லணும். இன்னைக்கும் அந்த வயல்ல இருக்கச்சே அது கண்ணாடி, அதை டக்கு தட்டு உடைஞ்சிடும். உடையாது. நம்ம டப்பு 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 தட்டிட்டு இருக்கணும். அது தட்டுல உடைஞ்சிடும். கடைசியில வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்கு கொடுங்க சார் டாக்டர் வாங்கிட்டாரு கையில். அவர் முதல்லயே சொன்னார், சார் இதெல்லாம் உங்களுக்கு எது கேட்டு நானும் கத்துக்கிறேன். கடைசியில விட்டு கொடுத்து திரும்புறச்ச ஷார்ப் பெயின் இன்மை, என்னுடைய வலது பாதத்துல ஒரு ஷார்ப் பெயின் சுருக்குன்னு பட்டது. என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு கண்ணாடி சில். நான் உடைச்சதுல வாஷ் பேசின் எல்லாம் வாஷ் பேசின் விடாம கண்ணாடி சில் வெளியே இருக்கு. எனக்கு தெரியாம ஆணு என்னங்க அப்படின்னு வீட்டுக்கு இல்ல ஒண்ணு இல்ல பார்த்தா கடைசி இந்த கண்ணாடி சில் மெல்ல ஒட்டிக்கிட்டு. அது எடுத்து போட்டேன். தட் பிராரப்த கர்மா டன் வித். தட் இஸ் தி இன்சர்மவுண்டபிள். கடலுக்கும் பெரிய வானத்திற்கும் பெரிய ஒரு அற்புதமான இறைமை. கடவுளை என்னை காப்பாத்துனேன். அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு கண்ணாடி சில் உடம்புக்குள்ள போயிருந்து வச்சுக்கோங்க. நடந்திருக்கலாம். பிராரப்த கர்மா பாதத்துக்குள்ள போயிடுச்சுன்னு அன்றைக்கு இல்ல, அது எடுக்கிற வரைக்கும் இந்த உடம்பு ஒத்துக்காது. உறுத்திக்கிட்டே இருக்கும். சுருக்கு சுருக்கு சுருக்கு. ஆஸ்பத்திரி போயிருக்கணும், டாக்டர்கிட்ட போயிருக்கணும், எவ்வளவு இருக்கு. அப்போ அவ்வளவு பெரிய பிராரப்த கர்மாவை, அந்த பிராரப்த கர்மாவை நான் அனுபவிக்கணும்னு இருக்கு. அதே நேரத்துல நான் இருக்கட்ட கவலைப்படாத, நீ எல்லாருக்கும் நல்லது பண்ற, நல்லது சொல்ற, நல்லது நினைக்கிற, நீ நல்லா இருக்க. இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவும் நான் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு, இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அன்னைக்கு மழை ஜோன்னு கொட்டிட்டு, நான் சொல்ற மந்திரங்கள்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் தன் நடைமுறையில ஃபாலோ பண்ணணும். அந்த அப்ப வண்டி டூ வீலர்ல போயிட்டு டூ வீலரை ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறுத்திட்டு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். அடடா வீட்டுக்கு வேற போனோமே, கிரியா முடிஞ்சுடுத்து, ராத்திரி 8:30 மணி மேல ஆகுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அப்போ ஒரு கார் வந்து நிக்குது. சார் எங்க சார் இருக்கு நிக்கிறீங்க? இல்லைங்க யோகா ஃபாலோ பண்ணேன், மழை பெய்யுது. அப்படியே வாங்க. அந்த வண்டிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல தெரிஞ்சவர், சாரோட வண்டி இங்க இருக்கட்டும், நாளைக்கு காலையில எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு லாக் பண்ணி கொடுத்துட்டோம். சார் வாங்க கார்ல அப்படின்ட்டு. மழையில் நிக்கல. இயற்கைக்கு மாற இருக்கக்கூடாது. இயற்கையின் மழை குறுக்கிட முடியாது. மழை பாட்டு கொட்டிட்டு இருக்கு. என்ன அலுங்காம கார்ல கொண்டு வந்து வீட்டை விட்டு, ஸ்ரீ வருண தேவதாயை நமக, ஸ்ரீ வருண தேவதாயை நமக, ஸ்ரீ வருண தேவதாயை நமக. எப்பொழுது 1,25,000 முறை ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி முடிக்கிறீங்களோ அப்ப அந்த சக்தி உங்களுக்குள்ள போயிடும். அந்த சக்தி பாட்டு நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த சக்தியால பாதிப்பு வராது. அந்த சக்தியால நல்லது. ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு இவ்வளவு தாகமா இருக்கேன், எங்க போய் யார்கிட்ட வாட்டர் பாட்டில் கேட்கறது, போய் எட்டி பார்க்கலாமா, பார்த்தா யாருமே இல்லை. அன்னைக்கு ரிசப்ஷன் போனப்ப சரி யாருக்கிட்ட கேட்கறது தண்ணிக்கு
அப்படின்னு மறுபடியும் எடுத்து உட்கார்ந்தேன். ஒரு அம்மா கொண்டாந்து கொடுக்குறாங்க, சார் இந்தாங்க தண்ணி பாட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், இந்தாங்க எடுத்துக்கோங்க. தாயினும் சால பறிந்து, அம்மாக்கு தான் தெரியும் குழந்தைக்கு எப்ப பசிக்குதுன்னு. அந்த இறைமை, ஐயோ இந்த பையன் தண்ணி கேட்கிறானே, எத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்துருப்பான், இப்ப நான் தரணும் எனக்கு. அந்த அம்பாள் சுரூபமா அந்த அம்மா ரூபத்துல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க சார். அந்த அம்மாவுக்கு என்ன பிடிச்சது கேட்க. அதனால நீங்க we are linked with each and every atom in the whole of the universe. நம்ம தனியா இல்லவே இல்லை. குருஜி சங்கச்சத்துவம் சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் ஒருவர் சார்ந்தவர். we belong to each other. அது அன்பு என்ற ஒரு அற்புதமான ஆழ்கடலாக வரட்டும். நமக்கு வேண்டியதை நம்ம வாசல் தேடி நெவர் ரியாக்ட், ஆல்வேஸ் என்று இதெல்லாம் அனுபவத்துல பேசிட்டு இருக்கு. ஆக தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமை. ஐ ஃபீல் ஐ அம் லிபரேட்டட். எனக்கு வேண்டியது அம்மா கொடுக்குறாங்க, எனக்கு வேண்டியது அம்மா பார்த்துக்கிறேன். அப்ப அம்மா கொடுக்கறத சந்தோஷமா எல்லாருடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும். எனதென்று ஒன்றும் இல்லை. இங்க வருது அங்க போறது, அவ்வளவுதான். நெல்லை கிழைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் புல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லாரும். நெல்லுக்கு தண்ணி பாயுது, புல்லுக்கு போகட்டுமே, வாட் இஸ் சேம், எல்லாரும் அனுபவிக்கட்டுமே. எத்தனை நாட்கள்? 90 வருஷமா, 100 வருஷம்? 2124 வருஷம் நம்ம எங்க இருக்க போறோம் யோசிச்சுப்பாங்க. இப்ப 2024, 2124 செப்டம்பர் 7ஆம் தேதி. எத்தனை பேருக்கு இருக்க போறோம்? ஆனால் நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 அந்த கரணங்களும் வேறு உடல் கொடுத்திருக்கோம். இல்லாகிட்டு நீங்க விட லிபரேட்டட். ஆல்வேஸ் ஹேவ் திஸ். வாய்ப்புக்கு நன்றி. ஹேவ் a great day. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Guru. Jai Guru. Jai Guru. Jai Guru. வாங்க செல்வராஜ்.